வணக்கம். சத்யமித்ரன் மாவட்ட செய்திகள் வாசிப்பது ஆர்த்தி மிர்தா. திமுக சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் பட்டியலின மாணவி கொடுமைப்படுத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து திருப்பூர் மாநகர மாவட்ட கழகம் சார்பில் குமரன் சிலை முன்பு முன்னாள் துணை சபாநாயகரும் திருப்பூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திருப்பூர் வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புரட்சி தலைவி அம்மா பேரவை இணை செயலாளருமான குணசேகரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நடராஜன், பழனிசாமி, SDPI வடக்கு மாவட்ட தலைவர் பாபு உட்பட அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். சத்யமித்ரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கோஷ். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையம் முன்பு அஇஅதிமுக திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்டம் சார்பில் கழக பொதுச் செயலாளர், தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க பட்டியலின மாணவி மீது கொடூர தாக்குதல் நடத்திய பல்லாவரம் திமுக MLA மகன், மருமகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர், உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு உடுமலை K. ராதாகிருஷ்ணன் MLA அவர்கள் தலைமையில் உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் MLA கரைப்புதூர் நடராஜன், முன்னாள் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர், பல்லடம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உடுமலைப்பேட்டை நகர கழக செயலாளர் ஹக்கீம் வரவேற்புரை நிகழ்த்தினார். முன்னாள் திருப்பூர் மாவட்ட ஆவின் சேர்மன், மாநில MGR மன்ற துணை செயலாளர் வக்கீல் மனோகரன் நன்றியுரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் காரத்தொழுவு சுரேஷ் என்கிற பொன் முத்துராமலிங்கம், மாநில இளைஞர் இளம் பெண்கள் பாசறை இணை செயலாளர் வீர் ராங்கராஜ், கழக பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக, நகர கழக, பேரூர் கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், சார்பு அணி மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் செயலாளர்கள், நிர்வாகிகள், கிளை கழக, வார்டு கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். சத்யமித்ரன் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன். கேரள மாநிலம் முத்தங்கா வனப்பகுதியில் செல்ஃபி எடுக்க முயன்ற கார் பயணிகளை யானை விரட்டிய காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதில் இயற்கை காட்சிகளை செல்போனில் படம் பிடித்துக் கொண்டிருந்த இருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஆண்டாள்புரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சீரடி சாய்பாபா கோயிலில் 3 அற்புதங்கள் நிகழ்ந்துள்ளது. கடந்த 20/11/2020 வருடம் இக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற போது பாபாவின் திருவுருவ சிலையில் கண்மலர்ந்து காட்சி கொடுத்தார். மேலும் பக்தர்களை பார்த்து புன்னகைக்கவும் செய்தார். இந்நிகழ்வு அன்றைய நாளில் பக்தர்களை மிகுந்த பரவசத்தில் ஆழ்த்தியது. மேலும் கும்பாபிஷேகம் முடிந்து 3வது நாளில் பாபாவிற்கு தீப ஆராதனை காட்டும் பொழுது அவரை சுற்றி பட்டாம்பூச்சி ஒன்று வட்டமிட்டது. அதனை ஆச்சரியத்துடன் பக்தர்கள் படம் பிடித்தனர். ஆனால் அவர்கள் பிடித்த படத்தில் பட்டாம்பூச்சி காணவில்லை. மேலும் 15/10/2021 பாபா தனது 13 சீடர்களுடன் இக்கோவிலுக்கு வந்து பூஜை செய்துவிட்டு சென்ற நிகழ்வில் இக்கோவில் மிக பிரபலம் அடைந்தது. இத்தகைய அதிசயங்கள் நடைபெற்ற கோவிலுக்கு இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். சத்யமித்ரன் செய்திகளுக்காக மாரியப்பன். சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. இந்த கோயில் நீங்க தான் நடத்துறீங்களா? சரி 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 சரி. எவ்வளோ நாளாக நம்ம கோயில் இருக்கு? 4 வருஷம் முடியுது. 3 வருஷம் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. நைட்டு இது வேலைக்கிழமை வேலை அன்னதானம் நடக்குது. வேடி பூஜை, அன்னதானம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். மேலும் செய்திகளுக்கு சத்யமித்ரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். வணக்கம்.